இப்போ வந்து நீங்கள் வந்து வழக்கமாக உடற்பயிற்சி பண்ணிட்டு வரீங்க. உடற்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. திடீர்னால ஒரு நாள் உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன 2 நாளாக உடற்பயிற்சி பண்ணுங்கிற ஆர்வமே இல்லை நமக்கு அப்படின்னு மெத்தனமாக இருக்கும், அலட்சியமாக இருக்கும், எந்த கவலையும் இல்லாத போல் ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ தப்பான உணவு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அல்லது தப்பான பழக்க வழக்கங்கள் செஞ்சுருப்போம், தப்பான உணவு ஏதாவது சாப்பிட்ருப்போம். இப்போ சோறு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த பயமே இல்லாமல் இருக்கும், சோம்பேறி ஆகிடும், தூங்கிடுவாங்கன்னு தூக்கம் வரும். பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அரிசி உணவுலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சோம்பேறித்தனமாக இருக்கும், ஒரு பயமே இருக்கணும், எதையும் சாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்குது. இப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் ஏன் மணிக்கணக்காக பார்க்குறாங்க, ஏன் காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குறாங்க, நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருந்து மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, டிவி மொபைல் ஃபோன் இப்படி அடிமையாக கிடக்கிறாங்க, தேவையில்லாத பேச்சு ஏன் பேசுகிறாங்க, எல்லாம் அந்த உணவு தான் காரணம். நீங்கள் உணவை மாற்றிட்டீங்கன்னா தான், மாற்றினா மட்டும்தான் உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்ற முடியும். நாமளும் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கணும், ஒரு சாதனை மனப்பான்மை வரணும் அப்படின்னா நீங்கள் உணவை மாற்றணும். இந்த மாதிரி அரிசி உணவெல்லாம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம், உடற்பயிற்சியே செய்ய மாட்டேங்கிறோம். மக்கள் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு விரும்புறதில்ல, ஓடுறதுக்கு விரும்புறதில்ல, உடல் உழைக்கிறதுக்கே விரும்புறதில்ல. நமக்கு ஏன் வாகனத்தின் மேலே ஒரு மோகம் ஏற்படுது, 2 வீலர் ஓட்டணும், 4 வீலர் ஓட்டணும், பிளைனில் போகணும், காரணம் உடல் உழைப்பு மேலே நமக்கு ஒரு வெறுப்பு பிடிக்கல, உடல் உழைப்பு நமக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த வாகன மோகத்திற்கே காரணமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம், உடல் உழைப்பு மேலே நமக்கு ஏன் வெறுப்பு ஏற்படுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம். நீங்கள் உணவை மாற்றிட்டிங்கன்னா உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு, இந்த செயற்கை உணவுகள் இருக்குல்ல, இது செயற்கையான ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறது, செயற்கையான ஒரு உணர்வு, ஒரு ஆசையை உருவாக்குகிறது. அந்த ஆசை தான் உடல் உழைப்பு இல்லாமலே வாழணுங்கிற ஆசை. செயற்கையான அங்கே ஆசைங்கிறது என்ன தெரியுமா, உடல் உழைப்பு இல்லாமலே வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஆசை, உழைக்காமலே வாழணும், அதான் அடிமைத்தனம்ங்கிறது. மற்றவங்களை அடிமைப்படுத்தி நம்ம உழைக்காமலே வாழ்ந்துடணும், உட்காந்துட்டு ஆர்டர் போட்டு அவங்க அந்த வேலையெல்லாம் செய்வாங்க, நாம் எதுக்கு செய்யணும், மற்றவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு நாம் அவங்க உழைப்பினால, இதான் அடிமைத்தனங்கிறது. இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுகிற ஆசை என்பது அடிமைத்தனம், பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம், பிறருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம். இந்த அரிசி உணவு சாப்பிட்றனால தான் இப்போ ஆண்கள் ஏன் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான், அந்த அரிசி உணவு சாப்பிட்றனால தான். நான் சொல்கிற உணவு சாப்பிட்டேன்னா வேலை செய்யாமல் உன்னால் இருக்கவும் முடியாது, உடல் உழைக்காமல் உன்னால் இருக்கவும் முடியாது. என்ன உணவு சாப்பிடக்கூடாது, முதல்ல அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டிங்கன்னா, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு உடல் உழைப்பு மேலே ஆர்வமே இருக்காது, மற்றவங்கள அடிமைப்படுத்தி வேலை வாங்கணுங்கிற ஆர்வம் தான் இருக்கும், ஆடம்பரமாக இருக்கணும், இந்த வாகன மோகம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உடல் உழைப்பில் வெறுப்பு வந்துருச்சு, நடக்கிறதே தாழ்வாக நினைப்பீங்க, நடக்கிறது, ஓடுறது, உழைக்கிறது, உட்கார்ந்து உழைக்கிறது எல்லாத்தையும் தாழ்வாக நினைக்கும் போது மற்றவங்கள வச்சு வேலை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது மாதிரி மற்றவங்களையோ அல்லது வேறு ஏதாவது இயந்திர மோகம் ஏற்படும். சரி, மனுஷங்களை விட இயந்திரங்கள் இன்னும் வேகமாக இருக்குது அப்படின்னா உனக்கு தேவை ஒரு உடல் உழைக்காமலேயே வேகமாக ஒரு வேலையை செய்யணும். அதுதான், அதுக்கு மனிதர்களை வச்சு பல பேரை வச்சு வேலை வாங்குறது. சரி, பல பேரை வச்சு வேலை வாங்க முடியலையா, அப்போ என்ன பண்ணணும், இயந்திரங்கள் மனிதர்களை விட பெட்டராக இருக்குது அப்படின்னா இயந்திரங்கள் மேலே உங்களுக்கு ஆசை வந்துடும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம்னா மனிதர்கள் தான் எடுத்துகிட்டு போவாங்க, வண்டியில் உட்கார வச்சுட்டு மனிதர்கள் அப்படி இழுத்துட்டு ஓடுவாங்க, அப்படிப்பட்ட வண்டிகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மோட்டார் வந்துருச்சு, இந்த மனிதர்களை விட இந்த மோட்டார் வேகமாக போகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுது, அப்போ மனிதர்கள் வேண்டாம், மோட்டாரை வச்சு இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனிதர்களுக்கு வேகமாக போகணும். அப்போது என்ன ஆகுனா, நாம் மட்டுமே தனியாக உழைச்சாக்கா கண்டிப்பாக வேகமாக போக முடியாது. அதனால் பல பேரை அடிமைப்படுத்தி ஒரு வேலையை வேகமாக நடத்துறது, செய்ய வேண்டிய வேலைகளை சீக்கிரமாக நடத்தணும் அப்படின்னா பல பேரை அடிமைப்படுத்தணும். நாம் தனியாகவே ஒரு வேலையை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, வேகமாக அந்த வேலை நடக்காது. மனிதர்களுக்கு ஏன் வேகத்தை விரும்புகிறார்கள், அப்போ வேகத்தை விரும்பும்போது நீ பல பேரை அடிமைப்படுத்தினா தான் அந்த உன்னுடைய வேலை வேகமாக நடக்கும். நீ வாழ்க்கையில் நிறைய செயல்களை செய்வ, நிறைய செயல்களை வேகமாக வேற செய்வ. அதனால் மனிதர்கள் பலரை அடிமைப்படுத்தி தனியாக நடக்கிறதுக்கோ தனியாக ஓடுறதுக்கோ விரும்புறது கிடையாது, தனியாக உடல் உழைப்பதற்கோ. அதற்கு பதிலாக பல பேரை அடிமைப்படுத்தி வேகமாக பல வேலைகளை செய்து விடுவது. இது அப்போ வந்து வாகனங்கள் மீது அதனால தான் மனிதர்களுக்கு மோகம். ஏன்னா சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகுதில்ல, அதனால வாகனங்கள் மீது போகும். முன்னாடி மாட்டு வண்டி ஓட்டினாங்க, மாட்டு வண்டியை விட
அப்புறம் மனித வண்டி, மாட்டு வண்டியெல்லாம் இருந்தது. இதை விட கடைசியில் பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள், வாகனங்கள் இன்னும் வேகமாக போகுது அப்படின்னோடனே மாட்டுக்கு விடுதலை கிடச்சிருச்சு, மனிதர்களுக்கும் விடுதலை கிடச்சிருச்சு. இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம சாப்பிட்ற உணவு தான் இந்த மாதிரியான வித்தியாசமான செயற்கையான ஆசைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த எப்படி ஏன் மனிதர்களை மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க? இந்த சாப்பிட்ற சாப்பாடு தான். உடல் உழைப்பு மேலே உனக்கு ஏன் ஆர்வம் இல்லாமல் போகுது அப்படின்னா, உடல் உழைப்பு மேலே உனக்கு ஏன் ஆர்வம் இல்லாமல் போகுது, நடக்கிறதுல ஏன் தயங்குற, கூச்சப்படுற அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம். ஏன் அதிகாலையில் ரொம்ப நேரம் தூங்குறது, அதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத, இந்த உணவு தான் காரணம். அதனால் நீங்கள் உணவில் இருக்கிற தப்பை திருத்திக்கிட்டீங்கன்னா தான் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சரியான விஷயம் வரும். அதுபோல் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் கரெக்டாக வந்தால் தான் நீ என்ன பண்ணுவேன்னாக்கா உடல் உழைப்பில் உனக்கு ஆர்வம் வரும், உழைக்கிறதுலே ஒரு ஆர்வம், எதையா சாதிக்கணுங்கிற நினைப்பெல்லாம் வரும்.